ஹாய், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் vlog. இன்னைக்கு நம்ம கேரமல் பாயாசம் பண்ணலாமா? வாங்க. நான் இன்னைக்கு 2 பேத்துக்கு அளவு தான் நான் சொல்கிறேன். 2 பேத்துக்கு 1/2 கப் ஜவ்வரிசி போதும். 1/2 கப் ஜவ்வரிசிக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதை ஒரு பேனில் போட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மெல்ட் ஆகி வந்துடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேரமலைஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சர்க்கரையும் பாலும் கரைஞ்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொதி விட்டு இறக்கிக்கலாம். இப்போது ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு நான் 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கப் ஜவ்வரிசியை ஆல்ரெடி நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போது தண்ணி லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கப்புறம் 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 1/4 கப் நான் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சேமியா எடுத்திங்கன்னா நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு இதையும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா வெந்து வந்துடும் சேமியா. அதுக்கப்புறம் நம்ம கேரமல் பண்ணி வச்ச அந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம முந்திரி ஆட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு சின்ன பேனில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு 100 கிராம் முந்திரி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை எடுத்து அந்த மிக்சரில் ஊற்றிட்டா கேரமல் பாயாசம் ரெடி. இந்த பாயாசம் நார்மல் பாயாசம் மாதிரி தான் இருக்கும். ஸ்வீட் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இந்த பாயாசம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணி கேரமலைஸாக ஊற்றுறதுனால இந்த பாயாசம் நல்லா ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.